பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலமடைவான். ஆச்சரியமான விசுவாசம். இயேசுவையே வியப்பில் ஆழ்த்திய ஒரு விசுவாசத்தை அந்த ரோமே அதிகாரி வெளிப்படுத்துகிறார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் நலம் அடைவான் என்று அறிக்கையிடுகிறான். லூக்கா 7:6-7. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டால் அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றும் என்கிற இந்த விசுவாசம் எவ்வளவு மேலானது. ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றித்தான் சொல்கிறான். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி போகாது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம்தான் நம் வாழ்விலும் நமக்குள் மிளிர வேண்டும். விசுவாசம் என்பது பார்த்தால், உணர்ந்தால், கண்டால், அறிவதால் வருவதில்லை. காணாமலேயே வருவதுதான் விசுவாசம் என்று எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று அந்த வசனம் சொல்கிறது. இந்த அதிகாரியினுடைய விசுவாசத்தை நமக்குள்ளும் ஏற்படுத்துவோம். அற்புதங்களை நம் வாழ்விலும் அனுபவிப்போம். ஜெபம் செய்வோமா? அப்பா, விசுவாசத்தின் நல்ல மாதிரிகளை எங்கள் முன் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே இப்படிப்பட்ட ஆழமான விசுவாசத்தை எங்கள் வாழ்வில் அதிகமாய் மிளிரச் செய்வாராக. இயேசுவின் பேரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.